மனக்குழப்பம் என்பது மிக பயங்கரமான ஒரு ஆபத்து. ஒரு அவிசுவாசம் என்பது முதல்ல மனசுல இருந்து தான் வருது. ஒரு தற்கொலை எண்ணம் மனசுல இருந்து தான் வருது. இந்த மனதிலே எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருகிறவன் பிசாஸ். ஆனால் தைரியமாக நம்மை செயல்பட வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ரோமர் 12:2 கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மனதை புதிதாக்குகிறவர். உங்கள் மனம் புதிதாக வேண்டும். உங்கள் மனம் வேறு எதுலேயோ சிக்கி இருந்துச்சுன்னா இந்த ஆராதனைக்கு வந்து ஒரு ஸ்தோத்திரம் கூட உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் பாவம் எங்கேயோ போய் சிக்கி சின்ன பின்னமாயிருவீங்க. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் மனம் புதிதாக்குகிற ஒரு ஆண்டவர். உங்கள் மனம் புதிதாவதாக. உங்கள் மனதில் தான் தேவன் முதலாவது மாற்றத்தை உண்டாக்குகிறார். ஒரு பெரிய சந்தோஷத்தை மனதில் தருகிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சியை அவர் மனதில் தருகிறார். அதாவது இல்லாதவைகளை கூட இருக்கிற வண்ணமாய் பேசி அழைத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். ஆபிரகாமை அப்படித்தான் நம்முடைய தேவன் நடத்தினார். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு சாலமோனுக்கு வேலைக்காரனா ஒருத்தன் இருந்தான், ரெகோபயாம்னு சொல்லிட்டு. அவனை ஆண்டவர் வேலைக்காரனாக இருந்தவனே அரசனாக மாற்றினான். அவன் அரசனாக உட்கார்ந்து மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று யோசித்து மக்களை எப்படி நன்றாக அரசாள வேண்டும் என்று யோசித்திருக்க வேண்டும். அதுதானே சரி. நன்றாக கவனிங்கள். தாவீதினுடைய வம்சத்தில் வந்த ரெகோபயாமுக்கு ஒரே ஒரு கோத்திரத்தை கொடுத்துவிட்டு இந்த சாலமோனின் வேலைக்காரனாகி யெரொபெயாமுக்கு 11 கோத்திரங்களை கர்த்தர் கொடுத்த போது அவன் என்ன யோசிச்சான் தெரியுமா? ஜனங்களை இப்படியே விட்டோம்னா எருசலேமுக்கு போய் ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னு போய் அங்கே இருக்கிற ரெகோபெயாம் பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு தன் மனதிலே நினைக்கிறான். சரி, அத்தோட நிறுத்தினா பரவாயில்லையா? உடனே சொல்கிறான், அப்போ ஜனங்களை அங்கே போக விடாமல் இருப்பதற்கு தானில் ஒரு கன்றுக்குட்டி பெத்தேலில் ஒரு கன்றுக்குட்டியை வைத்தால் ஜனங்கள் இந்த கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டே இருந்து விடுவார்கள், நாமும் ஆட்சி செய்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரை கோபப்படுத்தி கடைசியில் நாய் கூட உயிரோடு இல்லாமல் செத்து போனான். அவன் வீட்டில் ஒரு ஒத்த நாய் கூட கடைசியில் உயிரோடு இருக்கலை. இதுக்கு காரணம் அவனுடைய மனது. அவன் என்ன செய்திருக்கலாம்? கடவுளுக்கு எப்படி பிரியமாய் வாழலாம், ஆண்டவரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், ஒரு வேலைக்காரனாக இருந்த என்னை கர்த்தர் உயர்த்தினாரே என்கிற நல்ல மனது அவனுக்கு வராமல், ஐயோ போய் விடுவார்களே, ஐயோ அவர்கள் போய் விடுவார்களே, ஐயோ என் பிள்ளை போய் விடுவானே, ஐயோ இவன் போய் விடுவானே, ஐயோ என் காசு போயிருமே, ஐயோ என் பணம் போயிருமே, ஐயோ இது போயிருமே, ஐயோ அது போயிருமே, ஐயோ எல்லாரும் போயிடுவாங்களே, நான் எப்படி இருப்பேன்? இப்படிப்பட்ட ஒரு தவறான மனது இருக்கிறதே, அது மோசமானது. தவறான மனது வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தனிமை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்றென்றும் உன் கூட இருக்கிறேன். அடிக்கடி அவர் கூட இருக்கிற அந்த உணர்வு. ஏன்னா அந்த தனிமைக்கும் தற்கொலைக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் தனியே இருக்க விடவே மாட்டேன். உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கார், என்றென்றைக்கும் கூட இருப்பேன். உங்களோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர். மரணம் வரை மட்டுமல்ல, மரணத்துக்கு பிற்பாடும் உங்களோடு அவர் இருக்கிறார். இப்போ நீங்கள் அவர் உங்களோடு இருக்கிறார், நாளைக்கு நாம் அவரோடு இருப்போம். அதனால் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் மனதை புதிதாக்குகிறார். மனதை புதிதாக்கும் தேவன் அவர். அப்போ உங்கள் மனது புதிதாக இருக்கிறதா? இந்த ரட்சிக்கப்பட்ட மனது புதிதாக்கப்பட்டவன் ஏதோ பரலோகத்து பிரஜை போல துதித்து கொண்டே இருப்பார்கள். நேரம் கிடைக்கும் போது வேதத்தை படிப்பார்கள். அவர்கள் ஏதோ புது உலகத்தில் போயிருப்பது போல இருப்பார்கள். ஆனால் அப்பொழுது நான் அப்படிப்பட்டவர்களை பார்க்கவில்லை. எப்பொழுதும் வேதத்தை திறந்து படித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் துதித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஏதோ பரவச நிலையில் இருப்பார். அவர்களுக்கு சாப்பாடு இருக்கிறதா என்ற கவலை இருப்பதில்லை. அவர்களுக்கு பணம் இருக்கிறதா என்ற கவலை இருப்பதில்லை. அப்படிப்பட்ட மனதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் எல்லாம் இருந்தும் யெரொபெயாம் ஒரு தவறான மனிதன் கதை. அதை படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் வேலை வேண்டும், பணம் வேண்டும், சொத்து வேண்டும் என்று கேட்கிறோம். ராஜ்யபாரமே இருந்து இப்படி போய்விட்டாயே, உன்னுடைய மனது சரியில்லாமல் போனதுனாலே என்று நான் யோசிக்க தோன்றுகிறது. அப்போ ஆண்டவர் என் மனதுக்குள்ளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ விசேஷமானவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என் ராஜ்யத்துக்குரியவன், நீ நித்திய வாழ்வுக்குரியவன், உன்னை என் கரத்தில் வைத்திருக்கிறேன், உன்னை உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன். இவ்வுலகத்தில் இத்தனை பேர் இருந்தும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். தாயின் கருவில் நீ பிறக்க முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். உலக தோற்றத்திற்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
என்று அவர் சொல்வதை பார்க்கும்போது நம்முடைய மனம் நிச்சயமாக அதை உணர்ந்திருந்தால் புதிதாகத்தான் செய்யும். ஆனால் வித்தியாசமாக இன்றைய சபை பேசுகிறது. காசு இல்லையே, பணம் இல்லையே, ஐயோ எதிர்காலம் இல்லையே, நம்பிக்கை இல்லையே, யாரும் இல்லையே, காப்பாற்ற வழி இல்லையே, நான் எப்படி வாழப் போகிறேன்? இது வேறு விதமாய் மாறிவிட்டது. ஆனால் ஆதி சபைக்கு கட்டடங்களும் இல்லை, பணமும் இல்லை, கர்த்தர் இருந்தார். அதனால் ஜெயிலுக்கு போனாலும் பாடினார்கள். அவர்கள் மனம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவர்கள் பாடி துதி செலுத்தினார்கள். அவர்கள் பாடின பாட்டை கேட்டுக்கொண்டே ஒருவன் தூங்கிவிட்டான். தூங்கினவன் எழும்பும்போது விசுவாசியா எழும்பினான். ஆனால் இன்றைக்கு நம் பேசுவதை கேட்டால் 1000 தலைமுறை ஆனாலும் ரட்சிப்புக்குள்ளே வரமாட்டான். நம்ம பேசுறதை மட்டும் ஒருத்தன் கேட்டான்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட மாட்டான். நீ ஏசுன்னு கூப்பிடுற, உனக்கே இவ்வளவு குடைச்சல் இருந்துச்சுன்னா நானுமா அங்கே வரணும்? நிச்சயமாக அப்படித்தான் இன்றைக்கு மனிதர்கள் சொல்வார்கள். அடிபட்டு இருக்கிறார்கள், காலிலே தொழுக்கு மரத்திலே மாட்டப்பட்டிருக்கிறார்கள், உடம்பெல்லாம் சதை பிக்கப்பட்டிருக்கிறது. அவன் பாடின பாட்டை அவர்கள் கேட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். நான் அதை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் சந்தோஷமா இருக்கும்போதே விசுவாசி பாட மாட்டேங்குது. மனம் புதிதாகவில்லையே. சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போதே பாட முடியலையே, மனம் புதிதாகவில்லையே. ஆனால் மனம் புதிதாக்கப்பட்டவனை சிறைச்சாலையில் வைத்தாலும் பாடிக்கொண்டேதான் இருப்பான். ஏனென்றால் அவன் மரணத்தை ஜெயித்தவன். அவன் இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு மரணத்தில் இருந்து விடுதலை உண்டு என்பதை அவன் ஆணித்தரமாய் நம்ப ஆரம்பித்தவன். அதனால் இந்த அடியோ, இந்த வேதனையோ, இந்த உபத்திரவங்களோ அவர்களை அசைத்து பார்க்க முடியவில்லை, அவர்களை தொட்டு பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு நம்முடைய மனதுக்குள்ளே கை வைத்து விட்டானோ, இந்த வியாதி என்ன ஆகுமோ, இதனுடைய முடிவு என்னவா இருக்குமோ? இன்னும் கொஞ்சம் பேர் நான் செத்து போய் விடுவேனோ, என்ன வாழும் காலத்திலேயே சாவதை பொறுத்து நினைத்து விட்டோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நரகம் என்று முன்னோர்கள் சொல்றாங்க. என்ன அதுக்கு ஒரு காலம் இருக்கு. இதன் கர்த்தர் நம்மை வாழ வைத்த காலம். அதனால் தான் கை வைத்து சொல்லுங்க, என் மனதை புதிதாக்கும். நீர் என் மனதை புதிதாக்குகிற ஆண்டவரே, என் மனதை புதிதாக்குகிற ஆண்டவரே. அல்லேலூயா. என் மனதை புதிதாக்குகிறவர. அதனால தான் நான் இன்றைக்கு ரோமர் 6 வந்தேன். இந்த மனது புதிதாகும்னா நல்ல கவனிங்க. இந்த உலகத்துக்கு வாழ்ந்த மாதிரியே வாழணும்னு நினச்சிக்கின்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 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 அடிப்படையான ஒரு ட்ரெஸ், அழகான ட்ரெஸ், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு போகிறீங்க. போகும்போது நீங்கள் போன அந்த திருமணத்தில் வந்தவங்க இன்னும் ஹை குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததோட உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியோட சந்தோஷம், நான் எனக்கு பிடித்த ஆடையை அணிந்திருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்கிற மனதோடு நீங்கள் போனீங்கன்னா சந்தோஷமாக வருவீங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும்னா முதல்ல நான் இழக்க வேண்டியது என்னுடைய மனதின் மேன்மையையும் என் புதிதாக்கப்பட்ட நிலைமையும். அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும், அவனை மாதிரி நடக்கணும். ஆனால் அவனை மாதிரி இல்லாமல் அவனிலும் மேலானவனாய் கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றி இருக்கிறார. அவருடைய திரு ரத்தத்தை நமக்கு தந்திருக்க. இது விசுவாசிக்கிறவனுக்கு தான் புரியும். இது விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் புரியும். இது அவரோட இருக்கிறவனுக்கு தான் புரியும். அதனால அவன் அவனை பார்த்து நம்ம வாழ போறதில்லை, நம்மளை பார்த்து அவன் வாழணும். அதனால எந்த ஒரு காரியமும் உலகத்தின் ஒத்த வேஷம் தரிக்க விரும்பினீங்கன்னா, நீங்கள் இந்த உலகம் மரணத்தை கொண்டு வந்த உலகம், இந்த உலகம் ரோகத்தை கொண்டு வந்த உலகம், இந்த உலகம் பாவத்தை கொண்டு வந்த உலகம், இந்த உலகம் அடிமைத்தனத்தை கொண்டு வந்த உலகம், இந்த உலகம் சந்தோஷத்தை கெடுத்த உலகம், இந்த உலகம் தேவ சாயலை இழந்து போக வைத்த உலகம். இதில் இருந்து நம்முடைய மனதை இப்பொழுது புதிதாக்கி இனி புதிதாக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். முதல்ல எதை புதிதாக்குறாரா? மனது புதிதாக இல்லாதவன் பரலோகம் போக முடியாது. மனது புதிதாக்கப்பட்டவனுக்கு பூலோகமே பரலோகமாக இருக்கும். மனது புதிதாக்கப்பட்டவனுக்கு வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவனுக்கு அது சந்தோஷமான இடமா இருக்கும். மனது புதிதாக்கப்படாதவனுக்கு கோடி ரூபாய் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. மனது புதிதாக்கப்படாதவனுக்கு சிங்காசனத்தில் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. மனது புதிதாக்கப்படாதவனுக்கு எல்லாம் நடந்தாலும் நிம்மதி இருக்காது. நான் இப்பொழுது அதிகமாக செய்திகளை பார்ப்பது, ஆமாம், அந்த பெரிய தாசில்தார் தூக்கு போட்டு செத்து விட்டார், அந்த பெரிய கோடீஸ்வரன் குளத்திலிருந்து குதித்து விட்டார், அவருடைய பாடி எடுத்து விட்டார்கள், அவருடைய சொத்து மதிப்பு இவ்வளவு. அப்போ இதெல்லாம் நான் பார்த்தபோது இவைகளெல்லாம் நிம்மதியை தருவதில்லை. என் இயேசு நம்முடைய மனதை புதிதாக்குகிறார. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் யாரோடையாவது போட்டி போடணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல புதிதாக்கப்பட்ட இந்த மனதின் அனுபவத்தை நீங்கள் இழக்கிறீங்க.
யாரோடையும் நம்ம போட்டி போட வேண்டியதில்லை. ஏனென்றால் என்னை கர்த்தர் விசேஷமானவனாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அவரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன். ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருக்க புதிய ஏற்பாட்டில். நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கோம், உட்கார்ந்துருக்கோம், போயிருக்கோம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவனை அவர் அறிந்திருக்கிறார். இந்த சேரில் பல நேரங்களில் நான் கூட்டம் முடிஞ்சு போயிட்டு இவர் வந்தாரா அவர் வந்தாரான்னு பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் அவருக்கு தெரியும் எவர் வந்தார் என்று. ஏனென்றால் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவனை அவர் அறிந்திருக்கிற. எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அவரை அன்பு கூர்ந்தால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அதனால தான் நம்ம அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். இல்லை என்றால் 10 நாள் தனிமையாக இருந்தோம் என்றால் போய்விட்டது, யாருமே இல்லையே என்கிற அனுபவங்கள் நமக்கு வந்துடும். எப்பயும் நல்ல கவனிங்க, அவர் நம்மோடு இருக்கிறது உண்மை. ஆனால் 24 மணி நேரத்தில் நீங்கள் அவரோடு எவ்வளவு நேரம் இருக்கீங்க, அதுதான் இன்னைக்கு தேவை. நீங்கள் எவ்வளோ நேரம் அவரோடு இருக்கீங்க? நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு பாட்டு புக்கை எடுத்து கொஞ்சம் அப்படியே காயப்பட்ட நேரத்தில் பாடிக்கிட்டே இருங்களேன், மணி போகிறதும் தெரியாது, இன்னொன்று மனசும் புதிதாயிரும். அப்படி இல்லைன்னா பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டே இருங்களேன். ஆனால் தப்பி தவறி கூட அந்த மொபைல் ஃபோனை கையில் எடுத்துடாதீங்க, அது இன்னும் உங்களை டேமேஜ் பண்ணிடும். ஆமாம், உங்களை இன்னும் ரொம்ப மோசமாக்கிடும். பிரியமானவர்களை, நமக்கு மட்டும்தான் அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு தெரியுமா? நமக்கு மட்டும்தான். நடுராத்திரி ஆனாலும் பாடலாம், நடு இரவானாலும் பாடலாம். அவரை பாடி துதிக்க துதிக்க அவரே நம்ம மத்தியில் வந்து பிரசன்னமாயிடுறாரு, அவரே நம்ம மத்தியில் வந்து செயல்படுறாரு. இந்த அனுபவங்களை நீங்கள் பெறணும். ஏனென்றால் 73ஆம் சங்கீதத்தில் ஆசா வந்து முதல்ல இப்படித்தான், அவன் புல்லட்டில் போகிறானே, அவன் வீடு கட்டிட்டானே, அவன் அந்த வாங்கிட்டானே, ஐயோ அவன் 4 மாடி கட்டிட்டானே, ஐயோ அவனுக்கு காய்ச்ச கூட வரலையே, ஐயோ அவனுக்கு வேஷ்டி கூட கசங்கலையே, ஐயோ சூப்பராக போகிறானே, ஐயோ நல்லா இருக்கானே. ஆனா பின்னாடி அவர் ஆண்டவரோடு இருக்க ஆரம்பிச்ச போது புரிஞ்சிச்சு, உம்முடைய வலக்கரத்தை பிடித்து என்னை தாங்குகிறேன். எப்படி தாங்குறாரா? அதனால தான் சொல்றாரு, ஆண்டவரே இப்ப அவர் எப்போது என்னோடு இருக்கிறார், இல்ல நான் எப்போதும் அவரோடு இருக்கிறேன். இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. நீங்க வேலையில இருந்தாலும் சரி, ஜெயில இருந்தாலும் சரி, போத்திபார் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்க மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகணும்னா நீங்க யாரோடு இருக்கணும்? டாக்டரை போய் பார்த்தவொன்னே சொல்கிறாரு, உங்களுக்கு இம்பாசிபிள், உங்களுக்கு ரொம்ப செலவாகும், உங்கள் ட்ரீட்மெண்ட் ஒரு 5 லட்சம் ரூபா ஆகும், அதோட இருந்த கொஞ்சம் நஞ்ச உயிரையும் அத்து விட்டுருவான். ஆனால் ஆண்டவரை பார்த்தா பலத்தின் மேல் பலன் அடைவோம், அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடப்போம், அதை நீரூற்றாக்கி கொள்வோம், நமக்காக மழையையும் கர்த்தர் தருவார். அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு சுய பலத்தை ஒன்றை நம்பி போய் நிறைய பேர் இன்னும் 1 வாரத்தில் சுகமாகி விடுவேன் என்று நினைத்தவர்கள் இன்னும் மோசமாகிறார்கள். இன்னும் 1 மாதத்தில் எழும்பி விடுவேன் என்று நினைத்தவர்கள். ஆனால் ஆசா எப்படி இதை சாதித்தார்? எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிறேன், எப்பொழுதும் எனது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எங்கே இருந்தாலும் அவரோடு இருக்கலாம், அவருடைய வேதத்தை நேசிக்கலாம், அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன்னா நம்முடைய மனது புதிதாகும். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அவருடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ண சித்தம். தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ண சித்தம். எப்பயுமே ஒரு விஷயத்தில் ஆண்டவரை கட்டாயப்படுத்தவே கூடாது. ஆண்டவர் இது இல்லையா, நோ, ஓகே, எது ஆண்டவர் உங்களுடைய பரிபூர்ண சித்தம்? அந்த பரிபூர்ண சித்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம மனசு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும். கையை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது 2 தான் நமக்கு தேவை. நீங்க நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை ரொம்ப முயற்சி எடுத்து பயங்கரமா எடுத்து முன்னேறி போயிட்டீங்க, ஆனா உங்களுக்கு நைட்டு தூங்கும்போது பயங்கரமான துக்கம் வருதுன்னா, போச்சுடா சாமி, இது என்னடா தேவையில்லாமல் இதுக்குள்ளே கையை விட்டுட்டனோ, சும்மா இருந்திருக்கலாமோ. ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தமாக இருந்தால் அது அவரே நடத்துவார். இந்த 2 காரியமும் ரொம்ப முக்கியம். தெரியாமல் இதுக்குள்ளே மாட்டிட்டனோ, சில விஷயத்தில் மாட்டிட்டா வர முடியாது பார்த்தீங்களா பிரியமானவர்களே, வெளியே தலை எடுக்க முடியாது பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் மனசு புதிதாகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். ஆமாம், ஒவ்வொரு நாள் குறைய அப்பாவை போய் பார்க்குற நாள் கூடிகிட்டே இருக்கு, பக்கத்தில் வந்துட்டே இருக்கு. ஒரு நாள் என் நேசரை முகமுகமாய் பார்ப்பேன். அதனால் இந்த உலகத்தில் ஒரு நாளும் குறையும் போது ஆண்டவரோடு நெருங்குற நாள் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுங்கிற நம்பிக்கையோட நீங்கள் அவரோடு இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய சபைகள் ஏன் தெரியுமா ஒரு விதமான மனக்குழப்பத்தோடு இருக்குது. இவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு விதமான வேதனையோடு இருக்கிறது தெரியுது. ஏன்னா கர்த்தரே சொல்கிறாரே,
ஏன்னா முகமலர்ச்சி நல்ல ஔஷதம், இருதயத்தில் நல்லது இருந்தால் தான் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும்னு கர்த்தரே சொல்கிறாரு. இன்றைக்கி எல்லாருடைய முகமும் வாடி போனதுக்கு காரணம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை விட்டுட்டு குரங்கு தவுன மாதிரி அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா, ஆமாம் அந்த பிள்ளை நல்லா இருக்குமா இந்த பையன் நல்லா இருக்குமா, எப்படி பார்த்தாலும் ஒரு பிள்ளையோட ஒரு பையனோட தானே வாழணும், அது அவருடைய சித்தமாக இருந்தால் நம்ம மனது நல்லா இருக்குமே, நம்ம மனது ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குமே, எந்த காரியமாக இருக்கட்டும் நம்ம மனதை புதிதாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அப்போ இங்கே மனது புதிதாக்கப்படுவதற்கு இன்னும் ஒரு விஷயத்தை மேலே கொண்டு வருகிறார். ரோமரில் அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப நல்லா கவனிங்க, முழுசா ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஆராதனை. பாட்டு பாடுறதுக்கு பேர் இல்லை. ஆராதனை என்பது 7 நாளும் 24 மணி நேரமும் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு அனுபவம். அப்படிப்பட்டவர்களோடு கர்த்தர் இருந்து அவர்கள் மனதை புதிதாக்குவார். ரோமர் 6 நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, இன்றைய வேத பகுதி எதுக்கு ரோமர் 6 நான் வாசித்தேன். ரோமர் 6 இப்போ நல்ல கவனிங்களேன், பாவம் செய்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனுக்கு மனது வேறு விதமாய் கொண்டு போகிறது. இந்த அதிகமாக மதுபானம் பண்ணுறாங்கல்ல, இந்த மதுபானம் பண்ணுறவங்கள கடைசியாக வளர்ந்து 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 வரும்போது பிள்ளைங்க ஒரு நிலைமையை வரும்போது பிள்ளைங்க திட்ட ஆரம்பித்தோன்னு அதிகமான பேர் மதுபானத்தில் விஷத்தை ஊற்றி குடிச்சு செத்துறான். எனக்கே நிறைய கேஸ் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மதுபானத்திலேயே விஷத்தை குடிச்சு செத்துறான். கடைசியில் இந்த மதுபானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனுடைய மனது பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டு அவனை மரணத்துக்கு நேராக தள்ளுகிறது. ஆனால் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய இரக்கம் நம்முடைய மனதை புதிதாக்குகிறது. இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப வேணும். அது பார்த்தீங்கன்னா இது கடைசி நிலையில் இந்த பாவங்கள் மரணம் எப்படியாவது இல்லாமல் தாக்குப்பிடிச்சு தன் சுய பலத்தில் உயிரோடு இருந்தாலும் நரகத்துக்கு தான் போகிறான். கடைசியாக அவனுடைய வாழ்க்கை ஒரு நிர்பந்தமான முடிவுக்கு நேராக போகிறது. அவனுடைய எதிர்காலமே இனி அவனுக்கு வாழ்வே இல்லாத ஒரு நரகத்தை நோக்கி போகிறான். என்னை கேட்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு யோசிக்க வேண்டாம். உங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஆண்டவர், உங்களுக்காக தம்மையை பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர், உங்களுக்காக முழுவதும் தம்மை தத்தம் செய்த ஆண்டவர், அந்த ஆண்டவருக்கு முன்னாக நம்மை அர்ப்பணிப்பதற்கு, நம்முடைய பாவத்தை விடுவதற்கு நம்ம எந்த ஒரு யோசனையும் செய்யக்கூடாது. நாம் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய மனதை அவர் புதிதாக்குவார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் புத்தியற்ற ஒரு ஆராதனை செஞ்சுட்டு போகிறோம். பாவத்தை விடுவதில்லை, குடிப்பழக்கத்தை விடுவதில்லை. அது எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல்? உங்கள் கண்ணை ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க, நான் கேட்கிறேன், இந்த கண் 1 மணி நேரம் கெட்ட படங்களை பார்த்து விட்டு முடிந்த பிறகு நல்ல மனது வருமா? சொல்லுங்க. இந்த கண் 1 மணி நேரம் கெட்ட படத்தை மொபைலில் பார்த்து விட்டு மனது பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? அப்படித்தான் 85 வயது கிழவியை கெடுக்கிறார். நேற்று அதானே நடந்துச்சு. 85 வயது கிழவியை பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டார்கள் நேற்று தமிழ்நாட்டில். யோசிச்சு பார்த்தா இது எப்படி நடக்குதுன்னு கேட்குறீங்களா? இந்த கண்ணிலே கெட்ட படங்களை பார்த்தபோது அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அவர்களுடைய அந்த சரீரம் முழுவதுமாக இழுத்து கொண்டு ஓடுகிறது. 90 வயசு ஒரு வயதான மனுஷன் 12, 11 வயசு பிள்ளைய, 1 வயசு பிள்ளைய, 2 வயசு பிள்ளைய கெடுக்கிற அனுபவங்கள் ஏன் வருகிறது? இந்த கண்களில் இருந்து தவறானவைகளை பார்க்கும்போது அது நம்மை மரணத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது, பாவத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இந்த கண்ணை உமக்கு பிரியமாக ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த கண்ணையும் வாயையும் காப்பாற்றிட்டோம், நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கண்ணை வாய், ஏன்னா அந்த கண் வழியாக தான் உள்ள எல்லாம் மேட்ரு ஃபுல்லாக போகுதான். இந்த வாய் வழியாக தான் எல்லாம் அசுத்தமாக வெளியே வருது. சிலர்லாம் போய் சும்மாவே பக்கத்தில் போய் சொரிஞ்சிட்டு பேச்சு கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்காரன் எப்படி அப்படி வாங்குறது, இன்புட் எடுக்கிறது. இந்த கூட்டம் பயங்கரமான கூட்டம், இவங்ககிட்ட நீங்கள் கவனமாக இருக்கும். அதனால் நான் யாருக்கிட்டையுமே பேச்சு கொடுக்கறது இல்லை. பேச்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார், நம்ம ஆண்டவர். ஆண்டவரே காப்பாத்துங்க சாமி, ஆண்டவரே நடத்துங்கப்பா, ஆண்டவரே எங்கள் கண்ணீரை தொடங்கப்பா, ஆண்டவரே எங்கள் எதிர்காலத்தை பார்த்துக்கிறங்கப்பா, நாங்கள் ஒரு அனாதைகளை போல இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் மட்டும்தான் இருக்கார். ஏன்னா அவர் மட்டும்தான் மேட்ரை எடுத்துகிட்டு போய் நம்மளை காப்பாற்றுவார். மற்றவங்களாம் மேட்ரை எடுத்துகிட்டு போய் சிரிப்பான். இதுதான் பிரச்சனையே. அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் நாவை காத்துக்கொள்றது தான் ஆராதனை, உங்கள் கண்ணை காத்துக்கொள்றது ஆராதனை, உங்கள் செவிய தீய செயல்களுக்கு காத்துக்கொள்றது ஆராதனை. ஆனால் இது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல.
ஆனால் நீங்கள் மகாத்மா காந்தியை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அவர் 3 பொம்மை வச்சுருப்பாராம். அந்த 3 பொம்மை இல்லாமல் அவருடைய டேபிள் இருக்காது. என்ன, ஒரு பொம்மை 2 கண்ணை பொத்தி இருக்கும், இன்னொரு பொம்மை 2 காதை பொத்தி இருக்கும், இன்னொரு பொம்மை. அதனால தான் இந்திய தேசத்தினுடைய தேசப்பிதா எப்படி அவருக்கு இது வந்துச்சு, எப்படி இதை கற்றுக்கிட்டார்? டெய்லி மத்தேயு 5, மத்தேயு 6, மத்தேயு 7. அதனால தான் அவர் மகாத்மாவாக மாறினார். தெரியுமா உங்களுக்கு? இந்த வேதத்தை சுமக்கிறவனை புதிதாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர். இந்த வேதத்தை சுமக்கிறவனை அப்படியே மாற்றி விடுவார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இங்கே பேச மாட்டாங்க, இங்கேயும் பேசுவாங்க, வெளியும் பேசுவாங்க. பேசி பேசி அதில் அவங்களுக்கு ஒரு குளிர் காய்தல். அவன் விழுந்துட்டான், அவன் செத்துட்டான், இவன் போயிட்டான், நம்ம கொஞ்சம் செத்துக்கிட்டே இருக்கோமே, அது தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய சரீரங்களை, உங்கள் கையை ஒப்பு கொடுங்கள், உங்கள் காலை ஒப்பு கொடுங்கள், உங்கள் கண்களை ஒப்பு கொடுங்கள், உங்கள் வாயை ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுவார், ஆபிரகாமே, நீ உன் விலையேற பெற்ற மகனை எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் உன் சத்துருக்களின் வாசல்களை நீ மிதிப்பாய், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒப்பு கொடுத்தவர்களுக்கு ஒரு பெரிய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஆமா, அதாவது பரிபூர்ண சித்தம் செய்யாம என்ன, கஷ்டப்பட்டு 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 பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் பரிபூர்ண சித்தம் செய்கிறவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆனால் எப்படி சித்தம் செய்யாமல் என்ன செய்ய முடியாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க. உங்கள் இஷ்டத்தை நீங்கள் இங்கே நிறைவேற்றும் போது உங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் சித்தம் செய்கிற மாதிரி கர்த்தர் கொண்டு போய் நடத்தி உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் அதை விட நம்முடைய சரீரங்களை சரியாக ஒப்பு கொடுத்துட்டோன்னா, பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோன்னா, கர்த்தர் நம்மளை புதிதாக்கி விடுவார். நம்ம மனதை எப்படி ஆக்கி விடுவார்? அதனால தான் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்போ பாருங்களேன், சிலர்லாம் இந்த மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்களை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்கும், உங்கள் வீட்டில் நிறைய உறவு வந்திருப்பாங்க, அந்த ஆள் குட்டி போட்ட பூனை மாதிரி இப்படியே நடப்பார். 4 உறவு இருக்கும், சிரிக்க மாட்டார். ஆமாம், அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுமா நடப்பார். ஏன்னா யாரும் இல்லாத நேரம் டபக்குன்னு பேக்கை திறந்து எடுத்து என்ன பண்ணிடணும், ஊற்றிடணும். அவருக்கு இப்போ யார் வந்திருக்கா, யார் போயிருக்கா, எவ்வளோ பேர் வந்திருக்கா, கர்த்தர் வந்திருக்காரா நீங்கள் நினைக்கிறீங்க? அன்றைக்கி ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். ஒரு மனுஷன் பீடி குடிக்கிறவன் பீடி இல்லாமல் பைத்தியம் ஆயிட்டானான். கடைசியில் அப்படியே தலையை போட்டு அடித்தானான். அடித்து புரண்டானான் ரோட்டில். புரண்டுட்டு கடைசியாக பார்க்கும்போது ஒரு ஒட்டு பீடி கிடச்சிச்சான். அந்த ஒட்டு பீடி எடுத்துட்டு குடிச்சிட்டு சிரிக்கிறானா. இம்படிக்கேன்னு ஒட்டு பீடி. இத்தனை பெரிய தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனை பிசாசு எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்கான். இப்படித்தான் நம்மளை பிசாசுக்கு எப்பயுமே பாய்சனை உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறது அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நம்முடைய மனதை புதிதாக்குவார. பவுல் அப்போஸ்தலனா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் புதிதாக்கப்பட்டவங்க. தன்னுடைய பலவீனத்தில் அவர் சொன்னார், பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வீடு அழிந்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நாளுக்கு நாள் நான் இன்னும் இன்னும் மகிமையில் பெருகி கொண்டே இருக்கிறேன். என காண்கிறவைகளை பார்க்கிறவர்கள் நாங்கள் அல்ல, காணாதவைகளை நாங்கள் பார்க்கிறபடியால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இந்த கனமான ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, ஏனென்றால் எங்கள் மனம் புதிதாகிறது. ஜெயிலுக்குள்ள இருந்து எழுதுறாரியா, இந்த உடம்பு நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, இந்த உடம்பு பலவீனப்படுது, ஆனால் மனமோ குதூகலிக்கிறதுன்னு சொல்கிறார், மனமோ புதிதாகிறதுங்கிறார். நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லைங்கிறார். ஆனால் பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் சோர்ந்து போக வைக்கிறது. ஒரு ஐயா ஒரு ஜெபக்குழுக்கு வருவார். அவர் நம்ம சபைக்கு வரமாட்டார், அப்பப்போ வருவார், எப்போயாவது யாராவது தூக்கிட்டு வந்தால் வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா நானும் அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அடிக்கடி அவருக்காக ஜோம் பண்ணுவேன். எனக்கு ஒரே சந்தோஷம் அந்த ஜெபக்குழுக்கு போகும்போது, ஒரு ஆத்மா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் வெளியே வரும்போது 20 ரூபா இருக்கான்னு கேட்டார். இப்படித்தான் கேட்பார், 20 ரூபா இருக்கான்னு கேட்டார். அதோட நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், இவரை தூக்கிட்டு வந்து முக்கி பரலோகம் அனுப்பணும். அவர் என்ன கேட்டார், 20 ரூபா. அப்புறம் அடுத்த வாரம் தான் சொன்னாங்க, நீங்கள் கொடுத்த 20 ரூபாவில் மூக்குப்பொடி வாங்கி நல்லா வாயில் போட்டு தேய்ச்சிட்டாரு. இன்றைக்கோ நாளைக்கோ இழுத்துக்கிட்டு இருக்க ஆள், நடக்கிறதுக்கு முடியாத ஆள், அங்கன இருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து கடைக்கு போய் கொடுத்த 20 ரூபாவில் என்ன வாங்குது? அடுத்து நான் கண்டுக்கிறது இல்லை. இந்த ஆளை கொண்டு போய் கழுவி வச்சு நம்ம என்ன செய்வோம், செத்தாலும் நரகத்துக்கு தான் போவேன்னு கொஞ்சம் பேர் பிசாசுக்கு அடிமையாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது.
நல்ல கவனிங்க. நான் அப்படி நினைப்பேன், வயசான காலத்தில் இயேசுன்னு சொல்கிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கப்பா, நீ இயேசுவேன்னு சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீ இயேசுவோடு இருக்கலாமே. அன்று தீரும் எந்தன் கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று நீங்கும் எந்தன் துக்கம் யாவும் நிச்சயோ. என்று தீரும் எந்தன் கஷ்டம் லோக மண்ணிலே, என்று நீங்கும் யாவும் நிச்சயம். அன்று சுத்தர் நின்று ஒன்றாய் பாடி போற்றவே, அன்று சுத்தர் நின்று ஒன்றாய் பாடி போற்றவே, என்று அந்நாள் வந்து சேரும் எந்தன் இயேசுவே, என்று அந்நாள் வந்து சேரும் எந்தன் இயேசுவே. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவோடு ஜீவிப்பதோர் என்ன மாட்சிமிகு மாட்சிமிகு நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனக்காய் ஆயத்தமாக்க. மாட்சிமிகு நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனக்காய் ஆயத்தமாக்க. கைகளால் கட்டிடாதோ நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டிடாதோ நித்திய ராஜ்யமே. கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குதே, கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குதே. இயேசுவோடு சேர்ந்திருப்பது கையை தட்டி சொல்லுங்க, பாக்கியம், ஆனந்தம். இயேசுவுக்காய் அவர் பிள்ளை. ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். ஓ இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம். ஆமென், ஆமென். இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். நம்ம ஒரு புண்ணியமும் செய்யல, நம்ம செஞ்ச ஒரு புண்ணியம் என்ன தெரியுமா, இயேசுவை சொந்த ரட்சகரா இந்த ஒரு பாக்கியம். அதான் சொல்றேன், அதை மறிக்கும் போது கூட இயேசுவே காப்பாத்துங்கன்னு சொன்னா, என்னை மன்னிங்கன்னு சொன்னா, அவனுக்கு ஒருவேளை வாய்ப்பே இல்லாதவனா இருந்தா அவனை கூட சேர்த்துக்கொள்ள அவர் நல்லவராக இருக்க. ஆனால் வாய்ப்பு உள்ளவங்களை அவர் விட மாட்டார். வாய்ப்பு கிடைச்சவங்க அவரை நேசிச்சுட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைச்சவங்க, ஆமாம், அதனால இன்னும் கொஞ்சம் பேர் இப்படி கொஞ்சம் அதிமேதாவிங்க சொல்கிறாங்க, திருட ஞானஸ்தானம் எடுத்தானா, அவன் ஞானஸ்தானம் எடுத்தானா, ஆண்டவர் விடவே மாட்டார். மருத்துவமனையில் ஒருத்தன் கிடக்கிறான், யாரோ போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க, அவன் இயேசுவை ஏற்றுக்கிட்டான்னா பரலோகத்துக்கு போவான். ஆனால் நமக்கு தேவன் திறந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நம்ம விடக்கூடாது.